போகிறதுங்க உருளைக்கிழங்கு தேங்காய் பால் கறிங்க. அதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ நல்லா பொரிக்கிட்டுங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா பொரிக்கிட்டுங்க. இப்போ இது நல்லா பொரியுதுங்க. நம்ம என்ன பண்ணலாங்க, 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை பொடியை போட்டுக்கலாங்க. 2 பூண்டு பல் நல்லா வதக்கி விடலாங்க. இந்த உருளைக்கிழங்கு தேங்காய் பால் கறி சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு, பிரியாணி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. நல்லா இது வதக்கிக்கலாங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. இதுக்கு ஒரு மிளகு ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் 1/2 மூடி எடுத்து வச்சுருக்குங்க. தேங்காய் பல் அப்படியே போட்டுக்கலாங்க. கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கலாங்க. இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகா, அவ்வளோதாங்க. இதை நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், இந்த உருளைக்கிழங்கு இப்படியே நசுக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேங்க. இது ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த தேங்காய் பால் கறிக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு காரம் உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா பிரட்டி விடலாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் இப்போ மசிச்சுருக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த ஆட்டி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி போட்டு ஆட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே போட்டுக்கலாங்க. 2 பூண்டு பல் போட்டிருக்கோம். இதை நல்லா வதக்கி விடலாங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ இந்த மிக்ஸி கழுவி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. இதை நல்லா பிரட்டி விடலாங்க. இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. தேங்காய் பால் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து லெமனுங்க, ஒரு 2 ட்ராப் லெமன் ஊற்றிக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ போதுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, தயிர், புளிப்பு இல்லாத தயிர் 2 கரண்டி போட்டுக்கலாங்க. 1, 2. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க உருளைக்கிழங்கு தேங்காய் பால் கறி. இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், அவ்வளோ செமையாக இருக்குங்க. இப்போ லைட்டாக கொதிச்சது நிறுத்திடலாங்க. தயிர் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. நம்ம இப்போ அப்படியே மல்லித்தலை தூவிட்டு நம்ம டிஷ்ஷை இறக்கிக்கலாங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க, டேஸ்ட் பண்ணலாங்க.